ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸு கேன், குட், மே, மைட் இதை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த வேர்ப்ஸ் எல்லாம் எங்கெங்கே ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு நம்ம நார்மலாக டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகிற ஸ்போக்கன் இங்கிலீஷாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேன், அது எபிலிட்டி பாசிபிலிட்டி ரெண்டு இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு எபிலிட்டியில் தேவாவால் 5 மொழிகள் பேச முடியும். அதுக்கு தேவா கேன் ஸ்பீக் 5 லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட்டு அவளால் 50 கிலோ தூக்க முடியும். அதுக்கு இங்கிலீஷில் ஷி கேன் லிஃப்ட் 50 kg. நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி, அதில் நீங்கள் எளிதாக நகரத்தில் தொலைந்து போகலாம். யூ கேன் ஈஸிலி கெட் லாஸ்ட் இன் த சிட்டி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் இருவரும் இந்த வாரம் ஒன்றாக சந்திக்கலாம். அதுக்கு தே போத் கேன் மீட் டுகெதர் திஸ் வீக். நெக்ஸ்ட்டு குட், அது எபிலிட்டி ரெக்வெஸ்டிங் ரெண்டுத்துலேயும் ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம எபிலிட்டியில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மாலாவால் அவனை அடையாளம் காண முடிந்தது. மாலா குட் ஐடென்டிஃபை ஹிம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கூட்டம் இல்லாததால் பெருமாளை தாராளமாக பார்க்க முடிந்தது. I could see the பெருமாள் freely as there was no crowd. நெக்ஸ்ட் ரெக்வஸ்டிங்கில் தயவு செய்து டிக்கெட்டை அனுப்ப முடியுமா பஸ்ஸில் கேட்போம். could you please pass the ticket? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் பெயரை சொல்ல முடியுமா. அதுக்கு இங்கிலீஷில் could you tell your name? நெக்ஸ்ட் மே, அது பாசிபிலிட்டி, பெர்மிஷன், ஆஃபரிங் 3 இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் மாலை 6 மணிக்கு செல்லலாம். அதுக்கு இங்கிலீஷில் தே மே கோ ஈவினிங் அட் 6 o'clock. நெக்ஸ்ட்டு அவள் ரயிலில் வரலாம். எல்லாமே நம்ம ஒரு அசம்ஷனில் சொல்கிறோம். ஷி மே கம் பை ட்ரெயின். நெக்ஸ்ட்டு பெர்மிஷனில் பார்க்கலாம். நான் உள்ளே வரலாமா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மே ஐ கம் இன். நெக்ஸ்ட்டு நான் உங்கள் பேனாவை பயன்படுத்தலாமா. அதுக்கு மே ஐ யூஸ் யுவர் பென். நெக்ஸ்ட்டு ஆஃபரிங், நான் உனக்கு ஒரு கப் காஃபி தரட்டுமா. நாமளே கேட்குறோம். அதுக்கு மே ஐ கெட் யூ கப் ஆஃப் காஃபி. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா, இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். மே ஐ ஹெல்ப் யூ. நெக்ஸ்ட்டு மைட், அது பாசிபிலிட்டி சஜஷன் ரெண்டுத்தில் ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி பார்க்கலாம். நான் என் வேலையை முடித்தால் உன்னுடன் சேர்ந்து கொள்ளலாம். அதுக்கு ஐ மைட் ஜாயின் யூ இஃப் ஐ ஃபினிஷ் மை ஒர்க். நெக்ஸ்ட்டு நான் நாளை இரவு கணிதம் படிக்கலாம். அதுக்கு ஐ மைட் ஸ்டடி மேத் டுமாரோ நைட். நெக்ஸ்ட்டு சஜஷனில் இன்று ஒரு புதிய உணவகத்தை முயற்சி செய்யலாம். அதுக்கு we might try a new restaurant today. நெக்ஸ்ட்டு நாளை அவரை பார்க்கலாம். you might see him tomorrow. இன்னைக்கு பார்த்த வீடியோவிலும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலையும் மொத்தம் நம்ம 8 மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் முடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு 5 இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் விளக்கமாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் சென்டென்சஸை பேசி பழகணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக வரும். ஆல் தி பெஸ்ட், ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.